வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். நான் இங்க வந்து நின்று பேசுறது, நான் பேசுவதில்லை, ஆண்டவர் உங்களோட பேசுவார். காதுள்ளவனுக்கு நான் பேசுறேன். திருத்திக் கொள்ள வேணும் என்றவங்களுக்கு தான் இங்க ஆவியானவர் பேசுவார். ஒரு சிலர் இருக்கிறீங்க, வருஷ கணக்கில் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கு, குத்துறது கிடையாது. மனம் திரும்ப நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கறதுக்கு வாய் வர்றது கிடையாது. அந்த அளவுக்கு இங்க இருள் உட்கார்ந்துருக்கான். ஏன் இன்னும் நம்ம மாற்றப்படலை? எனக்கு ஒன்றும் புரியல. கர்த்தருடைய இரக்கத்துக்காண்டி நாம் கேட்க வேணும். கர்த்தருடைய இரக்கம் ஒன்றே நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும். 25வது வசனம், ஒரு நியாய 25லிருந்து நாம் இன்னைக்கு 37வது வசனம் வரலும் பார்க்க போகிறோம். வேணும்னா ஒருத்தர் படிங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரயோத்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரயோத்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தின் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி செய் என்றார். இங்கே ஒரு நியாய சாஸ்திரியை நம்ம பார்க்குறோம். அவர் இயேசு இடத்துல வரார். சரியாக கவனிக்கணும். அவர் இயேசு இடத்துல வந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்குறாரு. நான் நித்திய ஜீவனை அடையணும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பரலோகத்துக்கு போகணுன்னா நான் என்ன செய்யணும்? எந்த ஒரு மனுஷனுக்குமே நான் செத்தால் பரலோகத்துக்கு போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். தவறு செய்கிறவனாக இருந்தாலும் சரி, புறஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நான் மரித்தால் பரலோகத்துக்கு போகணும், அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இவன் ஒரு கேள்வி கேட்குறான். இவன் வந்து தந்திரமாக வந்து கேட்குறான், இவரை சோதிக்கும்படியாக கேட்குறான். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறார்னா, நீ நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு? நீ பைபிள் படிச்சிருக்க, நீ நியாய சாஸ்திரி, நீ நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறீல்ல, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டார். அவனே திருப்பி கேட்குறாரு. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார்.
மத்தேயு 22வது அதிகாரம் 37 40 வரலும் நம்ம படிக்கலாம். இதே போர்ஷனை அங்கே எப்படி எழுதியிருக்கு என்று நம்ம படிக்க கேட்கலாம். 22:37 இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாவது கற்பனை, பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் போதும். இந்த ரெண்டு கற்பனை ரொம்ப முக்கியமான கற்பனை. ஏன் இதை ஆண்டவர் முக்கியமான கற்பனையா வைத்திருக்கிறார் என்றால், மோசேக்கு ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளும் இதுல அடங்கிரும். எல்லா நியாயப்பிரமாணமும் எல்லா தீர்க்க தரிசனமும் இதுக்குள்ள அடங்கிரும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. கஷ்டம்தான். இது ரெண்டுக்கு கீழ்ப்படியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கலாம், இயேசுவை அறிந்திருக்கிறோம், நான் இயேசுவை நேசிக்கிறேன். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டா நீ இயேசுவை நேசிக்கிறியான்னா நான் இயேசுவை நேசிக்கிறேன், நம்ம எல்லாரும் கையை தூக்குவோம். பட் ஆண்டவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்னது? முழு இருதயத்தோடு. உன்னோட இருதயத்தில் இயேசுவுக்கு பிடிக்காதது நீ எதையாகிலும் அவரை விட பிரதானமாய் வைத்திருந்தாயானால் நீ முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க தான் என் ஆலயம். இருதயம் மகா தீர்க்குள்ளதும் கேடுள்ளதும் அதை அறியத்தக்க மனுஷன் யார்? வெளிப்புறமா ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா நல்லவன் மாதிரி தான் தெரியும். அவனுக்குள்ள ஓடும் பாருங்க பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான திருக்குகள். ஒரு மனுஷனுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இருதயம் செம்மையா இருக்கணும், அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கணும். முழு இருதயத்தோடு என் இருதயத்தில் வரக்கூடிய எல்லா ஆசைகள் என் இயேசுவுக்கே, என் முழு இருதயத்தோடு அவரை நான் நேசிக்கிறேன். முழு ஆத்மாவோடு. ஆத்மா எதோட போராடிக்கிட்டே இருக்கு. Do we love him? முழு ஆத்மாவோடு நம் தேவனை நேசிக்கிறோமா? முழு பலத்தோடு. நம்முடைய வாழ்க்கையில என்ன சோதனை வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன துக்கம் வந்தாலும் ஒரு தைரியம், இயேசு என்னோடு இருக்கிறார். முழு பலத்தோடு சோர்ந்து போயிடுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை சோர்ந்து போய் செய்ய மாட்டோம். நீ முழு பலத்தோடு இயேசுவை நேசிப்பாயானால் கடல் போல வெள்ளம் போல பிரச்சனை உன் வாழ்க்கையில வரும். உனக்கு பலனோடு தேவனை நீ நேசிப்பாய். அதான் தாவீது சொல்வார், கர்த்தரே என் பலன். இந்த கர்த்தரே என் பலன் இருக்கிறவங்களுக்கு என்ன வெள்ளம் அடிச்சாலும் ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. இயேசு மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு அவங்க பின் வாங்கவே மாட்டாங்க. அதான் முழு பலத்தோடு. Do you love Lord with all your strength? முழு பலத்தோடு நீ இயேசுவை நேசிக்கிறியா? கொஞ்சம் சோதனை வந்துருச்சுன்னா ஆண்டவரை நேசிக்கிறதே மறந்துடுவோம். கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னா தேவனை நேசிக்கிறத மறந்துடுவோம். அப்படி கிடையாது. முழு பலத்தோடு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? முழு சிந்தையோடு. இன்னைக்கு சிந்தனை தான் பிரச்சனை. சிந்தனையிலலாம் பாவம் முதல்ல ஆரம்பிக்கும். 2 வழி பிசாசுக்கு சீக்கிரமா உன்னை கீழே தள்ளறதுக்கு. அவன் டச் பண்ற 2 இடம் என்னன்னா உன் சிந்தனையும் உன்னோட கண்களும். கண்ணு பார்த்தோன்னே இச்சிச்சிரும், உடனே அது சிந்தனைக்கு போயிடும். சிந்தனைக்கு இல்லைந்து இருதயத்துக்கு போகும், உன்னை அப்படியே கெடுத்துரும். நீங்க சொல்லணும் அப்பா கிட்ட, நல்ல தேவன் இருக்கிறார் நமக்கு. நான் கேட்டேன் ஆண்டவரிடம், என்னுடைய சிந்தனை உங்க ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே என்று நான் கேட்டேன். என் சிந்தனையை தேவன் பரிசுத்தமாக மாற்றி இருக்கிறார். I can tell you boldly, உன்னையும் மாற்ற வல்லவர். உன் அசுத்தமான சிந்தனையும் தேவன் மாற்றுவார். உனக்கு சின்ன கெட்ட சிந்தனை கூட வராது. என் இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம்.
அது உன்னை மாற்றக்கூடிய ரத்தம், உன்னை சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம், உன்னை விலையேற பெற்றவனாய் நிறுத்தக்கூடிய ரத்தம். Do you believe his blood? அவரோட ரத்தத்தை நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பி விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா பாவத்தோடு நடக்க மாட்டோம். பரிசுத்தர் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர், அவர் சுத்த ஜோதி. அந்த சுத்த ஜோதி கிட்ட நம்ம எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கோம். தப்பை உணர்ந்தவர்களாய் தப்புல இருந்து வெளியே வரணுன்ற ஆசை கூட ஒரு சிலர்கிட்ட கிடையாது. இன்னைக்கு ஒரு சிலர் ஆலயத்துக்கு கட்டாயத்தினால வராங்க. என் மனைவி கூப்பிடுறாளேன்னு வராங்களோ, இல்லை என் கணவர் கூப்பிடுறாரேன்னு வராங்களோ, கட்டாயத்தின் பேரில் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்க போவது கிடையாது. கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அன்பு மட்டும்தான். இஃப் யூ கிவ் யுவர் லவ், உன்னோட அன்பை நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருவனோட கையும் உன் மேலே படாது, ஒருவனோட கையும் உன் மேலே படாது, எந்த பிசாசின் கண்கள் உன் மேலே படாது. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் நீ ஜெயிச்சு எந்திரிச்சிருவ. ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? யூ லவ் மீ. அதான் ஆண்டவர் இங்கே முக்கியமான கற்பனைகளாக வச்சிருக்கிறார். உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு என்னில் அன்பு கூறு. இது முதலாவது கற்பனை. இரண்டாவது கற்பனை, நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கு. இந்த பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, நீ நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். நீ கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்க. முக்கியமான கற்பனை இதுதான். இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்ன்றதை கரெக்டாக சொல்லியிருக்க. அப்படியே செய். உடனே இந்த வாலிபன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் தன்னை நீதிமான் என்று காட்டிக்கொள்ளும்படி இன்னொரு கேள்வி கேட்குறான். எனக்கு பிறன் யார்? உன்னை போல பிறனை நேசி சொன்னார்ல, ரெண்டாவது கற்பனை, அது முக்கியமான கற்பனை. அதுக்கு இவன் கேட்குறான், பிறன் யார்? இயேசு ஒரு கதையை அங்கே சொல்கிறார். பிறன் யாருன்றதுக்கு தேவன் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை சொல்கிறார். என்ன கதையை சொல்கிறார் அவர்? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையில், எருசலேம் உயரமான இடத்துல இருக்கக்கூடியது, அது மகாராஜாவின் பட்டணம், சத்தியத்தின் பட்டணம். அந்த பட்டணத்திலிருந்து அவன் எரியோக்கு இறங்கி வரான். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ஃபீட் கீழே வரான். 800 ஃபீட் கீழே வரான். கீழே வரும்போது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் யார்கிட்ட பிடி வாங்கிட்டான்? கள்ளர்கள் பிடிச்சிட்டாங்க. அவன் எடுத்து இருந்த கள்ளர்கள் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. ஆதாம்க்கு ஆண்டவர் மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் என்னைக்கு தவறு செய்தானோ அவனோட மகிமையின் வஸ்திரத்தை அவன் இழந்து போனான். அவன் நிர்வாணமாய் காணப்பட்டது. அப்பதான் அவங்களுக்கு நிர்வாணம்னா தெரியுது. அதுவரை நிர்வாணமே தெரியல. ஏன்? அவங்களுக்கு தேவன் மகிமையின் வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருந்தார். பாவம்னே என்னன்னு தெரியாம இருந்தாங்க. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில எல்லாரும் பிசாசு என்ற கள்ளர் கையில அகப்பட்டு இருக்கும். தேவனிடத்துல மீட்பு இருக்கு. மகாராஜா நம்மளோட இருக்கார். அவரோட ரத்தம் இருக்கு. அவர் உனக்காண்டி சிலுவையில் ஏற்படுத்தின எல்லா காரியங்களும் இருக்கு. ஆனால் நீ தொடர்ந்து தவறு செய்வதனால், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ கீழே போயிட்டே இருக்கிறதுனால, அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமாவான்னு வேதம் சொல்லுது. இந்த கடினமான வார்த்தையை நான் சொல்றது கிடையாது. உங்களில் ஒரு சிலர் அடிக்கடி இருதயத்தை கடினப்படுத்திருக்கிறீர்கள். ஏன் வார்த்தை இல்லையா? வார வாரம் ஆண்டவர் உங்களோட பேசலையா? உன் இருதயத்தின் கதவை தட்டவில்லையா? உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கவில்லையா? நீ எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும்போது அவரோட ரத்தத்தினால உன்னை மீட்டு எடுத்தா தேவன்.
ஆனா உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, இந்த உலகத்தை நீர் அனுபவிக்கும்படியாக, உனக்காண்டி சிந்தின ரத்தத்தை கூட உன்னால மதிக்க முடியாமல் அநேக காரியங்களே நீ விழுந்து போனாய். உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனாய். நீ இன்னைக்கு நிர்வாணமா இருக்க. வெளித்தோற்றத்துக்கு ட்ரெஸ் போட்டிருக்க, ஆவிக்குரிய காரியங்கள்ல நீ நிர்வாணியாய் நிற்கிறாய். ஆண்டவருக்கு முன்னாடி நீ நிர்வாணமா நிற்க முடியாது. உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஆடை தேவை. பரிசுத்தம் என்ற ஆடை தேவை. சுத்தம் என்ற ஆடை தேவை. இந்த ஆடை இல்லாம ராஜாதி ராஜாக்கு முன்னாடி யாருமே போய் நிற்க முடியாது. கிறிஸ்தவன் என்ற பட்டை போட்டுக் கொள்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. If you want to go and stand before the Lord, ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும்னா உனக்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியம். பரிசுத்தம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஒன்னையே நீ குத்திக் கொள்கிற, நீ இஷ்டப்பட்டு தப்பு செய்யற, இஷ்டப்பட்டு செல்ல பார்க்கிற, அந்த செல்லுல ஆபாசமான காரியங்களை பார்க்கிற, அவன் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் ஆத்துமாவை, உன்னோட காரியங்களை அவன் உறிந்து கொண்டே இருப்பான். தேவன் உனக்காண்டி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உறிஞ்சிக்கிட்டே இருப்பான். எப்படி உறிந்து கொள்வான்? நீ தப்பு செய்ய வச்சு உறிஞ்சுவான். இன்னைக்கு தப்பு செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, ரொம்ப இன்பமா இருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு செல்லு மொபைல்ல ஆபாசமான காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்பமா இருக்கு. இன்னைக்கு 2 பாய்ஸ் உட்கார்ந்தாங்கன்னா செல்லுல என்ன பார்க்குறாங்க? நான் ரீசெண்டா ஒன்று கேள்விப்பட்டேன், சொல்ல அசிங்கமா இருக்கு. உலகம் அப்படி மாறிடுச்சு. தம்பி ஊருக்கு போயிட்டு வரும்போது என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். நான் ஒரு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தா பக்கத்து பாத்ரூம்ல 2 ஆம்பளைங்க வராங்க. மனசு கொதிச்சு போச்சு. பாவம் பெருகிருச்சு. இன்னைக்கு மேல் தோட்டத்துக்கு சுத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆண்களோட ஆண்கள் பாவம் செய்வது, பெண்களோட பெண்கள் பாவம் செய்வது. இன்னைக்கு எத்தனை ஹாஸ்டல்ஸ், எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்ன நம்பிக்கை இருக்கு? நம்ம பிள்ளைங்க நமக்கு முன்னாடி நல்லவர்களை போல காணப்படுகிறார்கள். இயேசு ஒருவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களோட இல்லை என்றால், உன் பிள்ளைகள் என் பிள்ளை பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோதோம் குமாரால என்ன தப்பு நடந்துச்சோ இந்த கடைசி நாட்கள்ல அது நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். கண்கூட பார்க்கிறோம். அசுத்தத்தை தண்ணீரை போல குடிக்கிறார்கள் வாலிபர்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, என்னோட சந்ததி மேல இந்த பாவம் வரும் என்ற பயம் இல்லை. நான் செய்யற பாவம் என் சந்ததி மேல வரும் என்ற அந்த கவலை கிடையாது. நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அவனை காயப்படுத்தி பாவம் செஞ்சுட்டு உள்ளேயே குத்திக்கிறாங்க பசங்க. லவ் பண்றாங்க, லவ் ஃபெயிலியர், குத்திக்குது, தண்ணியை குத்தி கொள்கிறார்கள், அழுகுறாங்க, புலம்புறாங்க, சாப்பாடு சாப்பிட முடியல. பிசாசு பாருங்க, பாவத்தை காமிச்சு உங்களை எவ்வளோ அடிமையாக்கி. இது உங்களோட சரீரம் கிடையாது, இது ஆண்டவரோட சரீரம். அந்த சரீரத்தை பட்டினி போடுறது, சரியா கவனிக்கிறது கிடையாது. என்ன கவலை? இந்த வயசுல என்ன கவலை? இந்த வயசுல நிமிர்ந்து நிற்க வேண்டிய வாலிபர்கள், இன்னைக்கு கூனி குறுகி நிற்கிற வாலிபர்கள், இயேசுவுக்காண்டி பராக்கிரமசாலியா எழுந்திருக்க வேண்டிய வாலிபர்கள், இன்னைக்கு தோத்து போன வாலிபர்கள். ஏன் வாலிபர்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு பெண்களை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை எடுத்துக்கிட்டாலும் வயதான தாத்தாவை எடுத்துக்கிட்டாலும் பாவத்தினால நிறைந்த உலகம். ஒரு பரிசுத்தமாக ஒரு பெண்ணை பார்க்க முடியாதவர்கள், ஒரு ஆணை பரிசுத்தமாக பார்க்க முடியாத அப்பேற்பட்ட பாவத்துல இன்னைக்கு பிசாசு எல்லாரையும் அப்படியே ஆழ்த்தி வச்சிருக்க. ஏன் பாஸ்டர்ஸ் இன்னைக்கு
சபைகளை நடத்துற பாஸ்டர்ஸ் சுத்தமான கண்கள் கிடையாது. ஒரு அம்மா எங்கிட்ட புலம்புறாங்க, இப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சாவு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க லிசியம்மான்னு எனக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. இவங்க எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். உங்களே இங்கே என்ன செய்கிறாங்க? அந்த கள்ளர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். உங்களை பார்த்து சிரிப்பான். நல்ல பாவம் செஞ்சியா, நான் உன் கண்ணுக்கு நல்லதெல்லாம் காமிச்சேன், நீ என்ஜாய் பண்ணியா, இப்போ இப்படி இரு. குற்றுயிராய் உன்னால் எந்திரிக்க முடியாது, உன்னால் கூப்பிட முடியாது, உன்னால் ஜெபிக்க முடியாது. குற்றுயிராய். இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கை குற்றுயிராய் இருக்குது தெரியுமா? ஜீவன் இல்லாதவர்களாய், செத்தவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போறவர்களாய். இங்க அவன் குத்துயிரா விடப்பட்டான். அவனோட கடைசி மூச்சு இருக்கா என்னவோ தெரியாது, இரத்த வெள்ளத்துல இருக்கான். அங்க ஒரு தற்செயலா ஒரு ஆசாரியன் வராரு, சபையை நடத்தக்கூடியவர். அவர் வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே போயிடுறார். அடுத்து ஒரு லேவி வரான், ஊழியக்காருக்கு உதவி செய்யக்கூடியவன். அவனும் வரான், அவனை பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். Who can deliver us? யார் நம்மை விடுதலை செய்ய முடியும்? இந்த காயப்பட்டு கிடக்கிறவனை யார் தூக்குவா? இவன் மேல யார் இரக்கம் கொள்வாங்க? இவன் மேல மனதுருகிறவர்கள் யார்? கேள்விக்குறி. அங்க ஒரு சமாரியன் வந்தார். இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்தே வராது. அவர்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா சமாரியன் வந்தான். அவன் என்ன பண்ணா தெரியுமா? கிட்ட வந்து அவனை கண்டு பார்க்குறாங்க. அந்த சமாரியன் அந்த காயப்பட்டு கிடக்கிறவனை பார்க்குறாரு, மனதுருகிறாரு, கிட்ட வராரு, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்க்கிறாரு, காயங்களை கட்டுறாரு, அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நீ நோயில கிடக்கும் போது, பாவத்தின் நாற்றத்தில் இருக்கும் போது, எனக்கு யாருமே இல்லைன்னு நீ நொந்து நூலாகும் போது, நல்ல சமாரியன் இயேசு இருக்கிறார். நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்தை, ஒரு ஆண்டவர் இருக்கார்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் உன்னை விசாரிக்கிறபடியினால், அவர் உன்னை விசாரிக்கிறவர். நான் தனியா இருக்கேன், எனக்கு யாரும் பேசுறதுக்கு இல்லை, என் நியாயத்தை எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் இந்த உலகத்தில் அனாதையா இருக்கிறேன், என் கஷ்டத்தை நோக்கி பார்க்க ஒருவரும் கிடையாது, என் படுகொலியிலிருந்து என்னை தூக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நீங்க யாருமே நினைக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை 24 மணி நேரம் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. He knows your pain. உன்னோட வலி தெரியும். இந்த சமாரியனுக்கு வலி தெரிஞ்சது. அவன் போய் அப்படியே தூக்கிட்டு இன்னுக்கு கூட்டிட்டு போகல, சத்திரக்காரன் இடத்துல கூட்டிட்டு போகல. முதல்ல he is doing the first aid. மனதுருகிறான். மனதுருகுதல் இருக்கா நமக்கு? நம் தேவன் மனதுருகிற ஆண்டவர். அவன் காயங்களுக்கு போட வேண்டிய எல்லா மருந்தையும் போடுறார், கட்டுறாரு, காயத்தெல்லாம் கட்டுறாரு. கட்டிட்டு அவனை சொந்த வாகனத்துல தன் தோளின் மேல தூக்கி கொண்டு உன்னை சுமந்தாரு ஆண்டவர். தூக்கி சுமந்தீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமந்தீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான்
தூரம் நம்மளை சுமந்திருக்கிறார் ஆண்டவர், தூக்கி சுமக்கிற ஆண்டவர். நீங்க அன்னைக்கு ருசி பார்த்திருக்கிறியா அவரை? He has compassion on you. உன் மேல மனதுருகிற ஆண்டவர். உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் மனதுருகிற ஆண்டவர் கிட்ட போ. அவர் பார்க்கிறாருன்னு நம்பிக்கை இருக்கட்டும். அவர் உன்கிட்ட வருவார். உன்னோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உன்கிட்ட இன்னைக்கு வருவார். He is the solution for all your situation. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க கூடியவர் அவர் ஒருவரே. உன் கண்ணை பரிசுத்தமாக காக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. நீ எப்பேற்பட்ட பாவ நாற்றத்தில் இருந்தாலும் தேவன் உன்னை தூக்கி எடுப்பார். எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? திருப்புவோமா? 16வது அதிகாரம் 6வது வசனம் நான் படிக்கிறேன். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். நீ இரத்தத்தில் கிடக்கும் போது, உன் தொப்புள் கொடி அறுக்காமல் இருக்கும் போது ஆண்டவர் உன் பக்கமாக கடந்து வந்தார். அவர் பிழைத்திரு என்று சொன்னார். அதான் நீ பழைச்சிருக்க. நான் உன் அருகே கடந்து போன போது 8வது வசனம், உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். You became mine. இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். தேவன் உன்னை என்னுடையவள் என்று அணைத்துக் கொண்டார். 15வது வசனம், நீயோ என்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. ஆவிக்குரிய வேசித்தனம் என்னது? நீ தேவனை விட்டு விலகி போகும்போது, பரிசுத்தத்தை விட்டு விலகி போகும்போது, பாவத்தை அனுபவிக்க ஆசைப்படும் போது நீ வேசித்தனம் செய்கிறாய். ஆவிக்குரிய வேசித்தனம் செய்கிறாய். உன்னை இவ்வளவு அழகா காப்பாத்தி என்னுடையவளா நான் உன்னை ரட்சிச்ச பிறகும் நீ உன்னை வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தது என்ன? 22வது வசனம், நீ உன் எல்லா அருவருப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமும் அம்மனவுமாய் இருந்தும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயது நாட்களை நினையாமல் போனாய். இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தாயின் வயிற்றுல இருந்து நீ வெளியே வந்தப்ப இறந்து போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன் ரத்தத்தெல்லாம் தொடைத்து உன் பருவ காலம் வரும்போது உனக்கு உடுத்தி உன்னை அழகு பார்த்து தன்னுடையவளாய் தேவன் ஏற்றுக்கொண்டவர். ஆனா இன்னைக்கு நீ அவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து அதை தான் கேட்கிறார். மறுநாளிலே தான் புறப்படும் போது சத்திரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக எதையாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். இதுதான் அன்பு. எத்தனை முறை இந்த அன்பை நாம் பிறருக்கு காமிச்சிருக்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது, சேலை வாங்கி கொடுக்கறது, டப்பா வாங்கி கொடுக்கறது, அதை போட்டோ எடுத்து யூடியூப்ல போடுறது, வாட்ஸ்அப்ல போடுறது. இந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சிருக்கோமா? செஞ்சிருக்கிறார்களா? பிறன் யார்
அடுத்த வசனத்தை முடிச்சுட்டு நம்ம இதுக்கு வரலாம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறதுன்னு அந்த நியாயஸ்திரியை பார்த்து கேட்குறாரு. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி செய். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். சும்மா நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் குடும்பம் நேசிக்குது, நாங்கள் இயேசுவை தான் நேசிக்கிறோம். நோ, நீ இயேசுவை நேசிப்பாயானால் இந்த நல்ல சமாரியன் செய்தது போல. பிறன் யார்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பிறன் கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் தான் பிறன் நினச்சிக்கிறீங்க. உன்னை போல உன்னை அயலானை நேசினோன்னா பிறன் அவன் நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. தேவையில் இருக்கிறவர்கள் பிறன், வியாதியில் இருக்கிறவர்கள் பிறன், துக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிறன், துயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிறன், அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாம தன்னைக்குள்ளே போட்டு குமுறக்கூடியவர்கள் பிறன், இருளில் இருக்கக்கூடியவர்கள் பிறன், ஒரு சந்தோஷமுமே இந்த உலகத்துல இல்லையேன்னு வாழக்கூடியவர்கள் பிறன். அந்த பிறனுக்கு நீ எதை செய்கிறாய்? நான் சாப்பிட்டா போதும், என் குடும்பம் சாப்பிட்டா போறோம், என் குடும்பம் நல்லா இருந்தா போறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட நிலைமை இதுதான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னை போல பிறனை நேசி. இந்த பிறனுக்கு மனதுருக்கத்தை காமி. இந்த பிறனுக்கு என்ன தேவைன்றதை போய் விசாரி. உன் கண்ணு முன்னாடியே உன் சகோதரன் கஷ்டப்படுகிறான். உன் கண்ணு முன்னாடியே ஞானம் இருக்கிறவங்க ஞானம் இல்லாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சந்தோஷத்தை கொடுங்க. இதுதான் உன்னை போல பிறரை நேசிக்கிறது. இன்னைக்கு இந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? நாம் முதலாவது கற்பனைக்கே கீழ்ப்படியவில்லை. உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனை நேசினா, ஒருவன் தேவனை நேசிப்பானால் அவன் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படியவில்லையோ அவன் இடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. இங்கே உட்கார்ந்திருக்கிற எத்தனை பேர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள்? உன்னிடத்தில் தேவ அன்பு கிடையாது. உன்னிடத்தில் தேவ அன்பு இருக்குமானால் தன்னால உன்னுடைய இருதயத்திலிருந்து பிறனை நேசிக்கிற அன்பு வரும். பிறனை நேசிக்கிற அன்பு வரலன்னா உன்னிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை படிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 5, 6. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவுள். அவர் நடந்தது போலவே தானும் நடக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் எல்லாரையும் நேசிங்க. நினைச்சிடாதீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போயிருவீங்கன்னு நினைச்சிடாதீங்க. we have to do what God did. பிதா செஞ்சார். தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்துட்டார். உலக மீட்புக்காண்டி கொடுத்தார். இயேசு என்ன கொடுத்தார்? உனக்கு விலையேறப்பட்ட இரத்தத்தை பரிசாக கொடுத்தார். அன்பாக கொடுத்தார். உன்னை விடுவிக்கும்படியாக கொடுத்தார். இதே அன்பை உன் பிறனுக்கு காமி. ப்ளீஸ், பிறனுக்கு காமிங்க. மனதுருக்கம் இருக்கா? நமக்கு இருக்கா? இன்னைக்கு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பிள்ளைங்க மனம் திரும்பல? மனதுருக்கம் இருக்கா? எத்தனை பிள்ளைங்களோட இருதயம் எண்ணங்கள் கூறுட்டாட்டத்தில் இருக்கு? மனதுருக்கம் இருக்கா? நமக்கு
நிமித்தமாக நாம் தேவனை பின்பற்றுகிறோம். யோவான் 13:34-35 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? குயிக். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் நீங்க ஏசாமி பிள்ளைங்கன்னு எப்படி தெரியும்? எல்லாருக்கும் இயேசு எவ்விதமாய் உன்னை நேசித்தாரோ அவ்விதமாய் போய் நேசி. இதனால நீ இயேசுவின் புள்ளன்னு உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னா திட்டுறாங்க, மகா பெரிய திருடன் சொல்றாங்க, மனசாட்சி இல்லாதவன் சொல்றாங்க, மிருகம்ன்றாங்க. கிறிஸ்து அப்படி வாழவில்லையே. நான் உங்களை நேசித்தது போல நீங்க போய் நேசிங்க. இதனால நீங்க என்ன சீஷர்கள் என்று சொல்லுவாங்க. நீங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். இதுதான் உன்னுடைய பிரத்தியான நேசின்னு அர்த்தம். நம்ம பிரத்தியான நேசிக்கிறோமா? தேவனுடைய கற்பனையை கை கொள்றவன் மட்டும்தான் தேவ அன்பு இருக்கும். இன்னைக்கு சுயநலமா வாழ்ற ஒவ்வொருத்தர்கிட்டையும் தேவ அன்பு கிடையாது. அவன் கிரியைக்கு தக்க பலனை தேவன் கொண்டு வர போறார். நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறார். உன்னோட அன்புல, உன்னோட டைம்ல, உன்னோட எனர்ஜியில, உன்னோட டேலண்ட்ல, உனக்கு கொடுத்திருக்கிற வருமானத்துல தேவனை நேசிக்கிறாயா? Do you love God? இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களுக்கு தான் பரலோகம். இப்படி அன்புள்ளவர்கள் தான் பரலோகத்தில் இருப்பாங்க. தனக்காண்டி வாழ்கிறவர்கள் இல்ல, பிறனுக்காண்டி வாழ்கிறவர்கள், பிறனுடைய துக்கத்தை சுமக்கிறவர்கள், பிறனுடைய துயரத்தில் பங்கு கொள்கிறவர்கள், அவனுக்கு தேவைகளை சந்திக்கிறவர்கள். இயேசுவை போல. இது சாதாரணமாக வராதுங்க. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த குணம் வராது. எப்பேற்பட்ட ப்ரீச்சர்ஸ்க்கும் இந்த குணம் வராது. ஆனால் வரும். நம்மளால் இந்த 2 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். எப்படி வரும்னா ஆவியானவர்னால. ரோமர் 5:5 எழுதப்பட்ட வண்ணமாக ஆவியானவர்னால தேவ அன்பு உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படுமானால், ஆவியானவருடைய திருமுழுக்கினால், by the baptism of the Holy Spirit, ஆவியானவர் உனக்குள்ள வருவார். ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது ரோமர் 5:5 படி தேவனுடைய அன்பை உனக்குள்ள ஊற்றுவார். தேவனுடைய அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்ட பிறகு நீ பிறனை நேசிக்க ஆரம்பிப்ப. இயேசுவை போலவே பார்க்க ஆரம்பிப்ப. இயேசுவை போலவே மனதுருக ஆரம்பிப்ப. இயேசுவை போலவே உதவி செய்ய ஆரம்பிப்ப. கரிசனை காட்ட ஆரம்பிப்பாய். இங்கே சமாரியன் அதை தான் செஞ்சார். காயத்தை கட்டினாரு, தூக்கி எடுத்துட்டு போய் சத்திரக்காரன்ட்ட கொடுத்து, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்தாயா. இதுதான் நம்மளோட ஆண்டவர். ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தராலையும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஐசே வாழ முடியும். எத்தனையோ தியாலஜிஸ்ட் இப்படி வாழ முடியாது நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. நீ பிறனை நேசிக்கிறாயா? தேவனை நேசிக்கிறாயா? பிறனை நேசிக்கிறாயா? இந்த 2 குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கா? நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். பரலோகத்தில் will you play the screen? பரலோகத்தில் ஒரு ரூம் இருக்கு, the book of life. ஒரு பெண்ணை தேவன் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு சில காரியங்களை காமிச்சதுல ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்றேன். இந்த புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம், நம்ம எல்லாரோட
எல்லாருக்கும் ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கு இல்லையா? அந்த ஜீவ புஸ்தகத்தில் இந்த 2 கற்பனைகள் மிக முக்கியமான கற்பனைகள். அங்க பாருங்க, நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க, சரியா? அவர் ஒரு பெரிய அறைக்குள்ள அந்த பெண்ணை கொண்டு போனார். அங்க நிறைய கிளாஸ் பால்ஸ் தொங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நிறைய கிளாஸ் பால்ஸ் இருக்கு. அது ரெயின்போ கலர்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ள ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கும். உங்களோட எழுத்துல இருக்கிற முதல் லெட்டர் இருக்கலாம். ஒவ்வொரு பால்ஸ்குள்ளேயும் அந்த லெட்டர்ஸ் இருக்கும். இந்த லெட்டர்ஸ் யாரை குறிக்குதுன்னா, எந்த கிறிஸ்தவர்கள் இந்த 2 கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு யார் நேசிக்கிறார்களோ, உன்னை போல பிறனை நேசின்னு சொன்ன கற்பனைக்கு, இந்த 2 பிரதான கற்பனைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். உங்களோட பேர் அங்க இருக்குமா? I was so glad. இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் கிடையாது. அங்க ஒரு சூப்பர் பிளேஸ். Hallelujah. I jumped with joy. சந்தோஷத்தினால நான் குதிச்சேன். What a great God. He is the rewarder. உனக்கு பிரதிபலனை கொண்டு வரக்கூடிய ஆண்டவர். நீ ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் போது என் தேவன் உன்னை சும்மா விட மாட்டார். He is the rewarder. 2 கற்பனை இருக்கு. ஒரு கற்பனைக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படிஞ்சிட்டு 2வது கற்பனைக்கு கொஞ்சம் நஞ்சா கீழ்ப்படிஞ்சு வச்சிருக்கன்னு வச்சுக்கோங்க. Let it be. அந்த பால்ல, அந்த பீட்ஸ்குள்ள உன்னோட பேர் வராது. நீ இந்த 2 கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தனா எல்லுன்னு அது உள்ள இருக்கும், பீன்னு அது உள்ள இருக்கும், சந்தோஷமா வந்தா எஸ்ன்னு அது உள்ள இருக்கும். வாட் அ ப்ரிஷியஸ் தெரியுமா? இதோட விலை மதிப்பு தெரியல. இந்த உலகத்தில் உனக்கு எத்தனை ஏக்கரா இருக்கு? ஏக்கரால இங்க விட்டுட்டு தான் போனோம். அங்க போனா ஒரு பிட்டு கூட கிடைக்காது. இயேசுவை யார் உண்மையா நேசிக்கிறார்களோ முழு மனதோடு, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை செல்லில் உன்னால விட முடியல, ஒரு ஆபாசமான காரியத்தை விட முடியல, அசுத்தமான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியல, கெட்ட பழக்க வழக்கங்களை விட முடியல, குப்பையான சொத்தை விட முடியல. இயேசுவை எப்படி நேசிப்ப? இந்த இடத்துல உனக்கு எப்படி இடம் இருக்கும்? இந்த புத்தகத்தில் உன்னுடைய பெயர் எப்படி எழுதப்படும்? யோசிச்சு பார்த்தீங்களா? நீ இம்பர்ஃபெக்ட் லவ்ல தான் இருக்க. உன்னுடைய அன்பு பரிபூர்ணமாகல. இந்த 2 கற்பனைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் அன்பு பரிபூர்ணப்படும். உன்னுடைய அன்பு பரிபூர்ணப்பட்டுச்சுன்னா உன்னுடைய ரட்சிப்பு பரிபூர்ணத்துக்குள்ள வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மனுஷன் பூரண அன்புக்குள்ள வரானோ அவன் பூரண ரட்சிப்புக்குள்ள வருவான். எந்த ஒரு மனுஷன் பூரண ரட்சிப்புக்குள்ள வரானோ அவன் பூரண மனவாட்டியாய் வருவான். ஹல்லேலூயா. வாட் அ கிளாட், வாட் அ கிளாட். பூரண மனவாட்டியா வரவன் தான் he will be in the highest place of heaven. பரலோகத்தில் மிக உயர்ந்த இடத்துல அவன் இருப்பான். என் தேவன் உனக்காண்டி வச்சிருக்கிற சொத்து, என் தேவன் உனக்காண்டி வைத்திருக்கிற சொத்து. இந்த சொத்தை விரும்பாதவர்கள், இன்றைக்கு நாளைக்காண்டி வாழக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்க போகிறோம். தேவன் நம்மளை நியாய தீர்க்க போகிறார். அவன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் அந்த இடத்துல நியாயம் தீர்ப்பார்.
என்ன பலனை நீ வாங்கிக்க போற பரலோகத்தில்? அதனால தான் சொல்லுவாங்க, வேதத்தில் எழுதியிருக்கு, நீ கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடு. நிறைய செவிடர்கள் இங்க இருக்கிறீங்க, நிறைய குருடர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்களுக்கு கேட்கவே இல்லை, நாங்க பார்க்கவே இல்லை. இப்பிரபஞ்சத்தின் பிசாசு உங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், உங்களுடைய காதுகள் கேட்காதபடி உங்களை செவிடராக்கி வைத்திருக்கிறான். நான் என்னோட ஜீவ புஸ்தகத்தில் என்னோட பெயர் வரணும்னா, அந்த இடத்துல என்னோட பெயர் வரணும்னா, பிரதானமாக இந்த 2 கற்பனைகளுக்கு நாம் கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதான் அவனை பார்த்து சொன்னார். 37வது வசனம், அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் சொல்றார், போய் பிறனுக்கு செய், என்னை நேசி, போய் பிறனையும் நேசி. எல்லாரும் எழுந்திருச்சு நின்று, எல்லாரும் எழுந்திருச்சு நின்று. பிறனை நேசிக்கிற அன்பு உன்னிடத்தில் இருக்கிறா. நீ தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவரை நேசிக்கின்றாயா? பிரதான கட்டளை 2 கட்டளை. இந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் உன்னால கீழ்ப்படிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருவாரானால் கட்டாயமாக உன்னால கீழ்ப்படிய முடியும். எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் உனக்காண்டி வைத்திருக்கிறார். எத்தனை முறை நல்ல சமாரியனாய் உன் வாழ்க்கையில வந்தார். கண்களை மூடி அப்பா பார்த்து, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே, நல்ல
மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இரவாய் நீ துக்கத்துல இருக்கும்போது உன்னை தேவன் விடலையே. நினைத்து பிசாசு உன்னை குத்துயிராய் விட்டு விட்ட போது இயேசுவின் அன்பு உன்னிடத்தில் வந்ததே. நன்றி நன்றி ஐயா, உன்னை தேடி வந்த அன்பு. கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி பிறனை நேசிக்கிறாயா? உன் பாவத்தின் இச்சையில நீ சுத்தம்போது என்னையும் கண்ணீரை எப்படி இயேசு உன்னை பார்த்துட்டே இருந்தாரு. சொல்வேன். அப்படியே பாவத்துல உன்னை விடவே இல்லையே. நீ பார்க்கக்கூடிய அசுத்தமான காரியங்கள் இயேசு உன் அருகில் இருந்து பார்த்துட்டே இருக்காரு. நன்றி சொல்வே, நன்றி நன்றி ஐயா, எனக்கு யாரும் இல்ல அனாதைன்னு நினைக்காத. கோடி நன்றி ஏசப்பா இருக்காரு. உன் வாயை திறந்து அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லு. ஐயா, Lord, I love you. கோடி கோடி நன்றி. உன் துக்கத்தை பார்க்கிற ஆண்டவர். பலவீன நேரங்கள் யாரையும் அவர் விட மாட்டார். நீ இந்த உலகத்துல தனியா இருக்கன்னு நினைக்காத. பெரியவர் உன்னோட இருக்கிறார். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. அவரை துக்கப்படுத்தின நாட்கள், உன்னே உருவ தூக்கிக் கொண்ட நாட்கள். சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப தேவனுடைய சுகப்படுத்துவார். மருத்துவர் நீரே. தேவன் உன்னை விடுதலை செய்வார். நன்றி நன்றி ஐயா, வாயை திறந்து கோடி நன்றி ஐயா,
இயேசுவின் இணையில்லாத அன்பு அல்ல அல்ல முடியாத அன்பு ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு என் இயேசுவின் இணையில்லாத அன்பு என் இயேசுவின் இணையில்லாத அன்பு பெயரை சொல்லி அழைத்த
be broken down, Lord. விலையேற பெற்றோனாய் உன்னை விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை விலையாக ஈந்தனரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் எனக்காக மரித்தாரே.
ஒரு போதும் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறீர். ஒரு நாளும் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. We come to thee. ஒரு Throne room of God. உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வர ஆண்டவரே. ஒரு நாளும் உங்க இறக்கம் விளட்டும் டாடி. உங்களோட வாங்கின புயம் இறங்கட்டும் டாடி, இறங்கட்டும். டாக்டர்ஸால முடியாதுன்னு சொன்னது முடியும்னு சொல்லுது. நீ தேவன் முடியாதுன்னு மாத்துங்க. எல்லா டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டையும் ஃபெயில் ஆக்குற வல்லமையுள்ள ஆண்டவர். யெகோவா ராஃபா எங்களோட இருக்கிறீர். யெகோவா ராஃபா heal பண்ணுங்க டாடி. எந்த சுகவீனமா இருந்தாலும் I want thee to heal. Heal them, Lord, heal them. உங்களோட healing flow ஆகட்டும் டாடி. Let your healing flow in the name of Jesus. Let the presence of the Holy Spirit, let it move. Let the blood of Jesus, we sprinkle the blood of Jesus. Let it cleanse them. Let it cleanse them. Let it cleanse them. Let it cleanse them. Let it cleanse him. Let it cleanse him in the name of Jesus. Let it cleanse him. Heal him completely. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். Tell God to set you free. I saw your love. I saw your love. I saw your love, Lord. I saw your love. அன்பை பார்த்தேன் ஆண்டவரே. உன் அன்பை பார்த்தேன். Lord, I saw your love. I saw your love. I saw your love. I saw your love. Let the presence of Abba, Abba's presence come down. Let Abba's presence come in the name of Jesus. Be free in the name of Jesus. Be free in the name of Jesus. Let the flow, let your tremendous work, let your spirit capture everyone, Lord. Every lost heartache, let it break every sturdy heart here. இயேசுவின் மிருதுவான இருதயம். Let the flow, there be a manifestation. Let the fire of heaven come down. Let the fire of heaven come down and quench every guilt, Lord.
மாற்றப்படட்டும் டாடி. இவர்களுடைய சூழ்நிலைகள் மாறட்டும் டாடி. Change every situation, Lord. Let your touch break everyone, Lord, here. Let them deeply repent for the sin. பாவ உணர்வை கொடுங்க டாடி. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது
நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. சிலுவையின் காட்சி தெரியுதா? கல்வாரி காட்சியை அவர் நிர்வாணமாய் தொங்குறதை நீ பார்ப்ப. நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. வந்த ஒவ்வொருத்தரையும் நீ டெலிவர் பண்ணுங்க. கல்வாரி காட்சியை கண்ட உலகம் தாழ்மை கொடுக்க முடியாது டாடி. நல்ல சமாரியன் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நல்ல சமாரியனாக இயேசு உலகத்தை அன்பை நல்ல கொடுக்க முடியாது சமாரியனாக டாடி. உங்க அருகிலே கடந்து வர்றார். விளங்க பண்ணுங்க டாடி. கடந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல சமாரியனாகிய இயேசு ஏதோ வர்றார். விளங்க பண்ணுங்க டாடி. வர்றார், உன்னை தேடி வர்றார். உன்னை தேடி வர்றாரு பாரு. நல்ல சமாரியனா பரிக்கப்பா ஆலிகாரிக்கப்பா ரக்கல ரமல அலரி பரிக்கப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. நல்ல சமாரியனா ராக்கா பரிக்கல ரபரா ரபரா கல ரபரா. உங்களோட சமாரியன் இயேசு உங்க நடுவிலே வந்து கொண்டிருக்கிறார். நல்ல சமாரியனாக இயேசு 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 நல்ல சமாரியனா உன்னை நோக்கி உன்னை இரத்தத்துல பிடியில கிடக்கிற மகனே மகளே உன்னை தேடி உன் அருகில் வர்றார். உன் அருகில கடந்து வர்றார். நல்ல சமாரியன் வர்றார். நல்ல சமாரியன் உன்னை கடந்து வர்றார். பாரு அவரை பாரு. அவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடு. உன் காயங்கள் எல்லாம் கடந்து வர்றார். உன் காயங்கள் எல்லாம் உன் காயங்களை என்ன பூசலுக்கு வர்றார். அவன் ரத்தத்தை பூசலுக்கு வர்றார். துளிலாமா ரக்கா ரக்கா துளிலாமா ரக்கா
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Thank you for your presence, Lord. We bow down before the holy throne. உங்க பிரசன்னத்துல இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி, Lord. இத மறந்து போக வேண்டாம் டேடி. Thank you for your love. எங்களை தேடி வந்த அன்பு. Continue to deliver them. We speak deliverance in everyone's life. இன்றைக்கு இவர்களோடு நீர் போங்க. உங்களோட விடுதலையின் கரம் இவர்களோட போட்டும். தனிமையா இருக்கிறவர்களுக்கு துணையாளராய் நீர் போகும். இவர்களுக்காண்டி நீர் பேசும். இவர்களுக்காண்டி நீர் பேசும். பலவீனத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இரும். உன் தலையை உயர்த்துகிறவர் உன்னோடு இருக்கிறார். Lord, lift my head. சொல்லு, என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. உங்களை நேசிப்பேன். You are the lifter of my head. You are the healer of my life. பலவீனமாய் இருக்கிறவன் பலனுள்ளவன் என்று சொல். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். உன் தேவன் உனக்காண்டி யுத்தம் செய்வார். உன் தேவன் உனக்காண்டி யுத்தம் செய்வார். பயப்படாத, பயப்படாத. Go with confidence. நல்ல சமாரியன் உன்னோட இருப்பார். உன் காயங்களை கட்டுவர். இழந்து போனதை உன்னை உடுத்துவிப்பார். தம்முடையவளாய் திரும்ப மாத்துவர். நீ போய் அவரை நேசி. உன்னோட பிறனை நேசி. கர்த்தர் உங்களோட இருப்பார். Father, be with them. உங்களோட பிரசன்ஸ் இவங்களோட போட்டும். இந்த உலகத்துல எங்களுக்கு நிறைய போராட்டங்கள், அன்பை நம்பி ஏமாந்தவர்கள் நிறைய பேர், தேவைக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்றவங்க இருக்காங்க டேடி. எல்லா கண்ணீரையும் பார்க்கிற ஆண்டவர் இருக்கிறேன். ஆகாரின் கண்ணீரை கேட்ட தேவன், கண்ணீர் விட்டு அழுற ஒவ்வொரு பெண்களின் கண்ணீரை நீர் கேளும் டாடி. நீங்க தொடங்க டாடி. என் தேவன் துடைத்தான்னு வந்து திரும்ப சொல்லட்டும் டாடி. அவர் என் அருகில் இருக்கிறார் என்று வந்து சொல்லட்டும் டாடி. அவர் என்னை எனக்காண்டி பேசினார் என்று சொல்லட்டும் டாடி. உங்க நாம உயர்த்தப்படட்டும் டாடி. எவ்வளவு பெரிய பாவ சிக்கலா இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். உங்களோட கிருபை ஜெயிக்கும் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு யாரெல்லாம் மனசை திறந்து இதுல இருந்து என்னால வர முடியலன்னு சொன்னார்களோ, உங்களோட கிருபை அவர்களை விடுவிக்கட்டும் டாடி. Let your grace win their life. I believe that you will deliver them. Make them a mighty
விட்னஸ் ஃபார் தி கிங்டம் ஆஃப் காட். ராஜ்யத்துக்கு வல்லமுள்ள சாட்சிகளை அவர்களை எழுப்புங்க. கிருபை உங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.